தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பூரில் ரயிலில் ஏறி போதையில் அட்ராசிட்டி செய்த சிறுவன் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 2 பேரை போலீசார் தேடி வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது மணிகண்டன் என்பவர் சென்னையிலிருந்து கோவைக்கு நேற்று இரவு வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது இந்த ரயிலானது திருப்பூர் ரயில் நிலையம் அருகே வந்தடைந்த பொழுது மது போதையில் இருந்த இளைஞர்கள் சிலர் மணிகண்டனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் தகாத வார்த்தைகளால் பேசிய அவர்கள் பெண்கள், குழந்தைகள் என சக பயணிகள் அனைவரையும் கொலை மிரட்டல் விடுத்ததோடு அங்கு சமரசம் செய்ய வந்த பெண் பயணி ஒருவரையும் மிகவும் தகாத வார்த்தைகளால் திட்டி அங்கிருந்தவர்களை மிகவும் தரக்குறைவாக பேசினர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில் மணிகண்டன், அதாவது அந்த ரயிலில் பயணம் செய்த பயணி மணிகண்டன் மற்றும் பயணிகள் சிலர் இணைந்து கோவை ரயில் நிலையம் சென்று ரயில்வே போலீசாரிடம் இது தொடர்பாக புகார் அளித்தனர். உடனடியாக இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த ரயில்வே போலீசார் திருப்பூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் திருப்பூர் வடக்கு காவல்துறையினர் விரைந்து செயல்பட்டு திருப்பூர் கோல்டன் நகர் பகுதியைச் சேர்ந்த அசோக், 20 வயதான அசோக் என்பவரை கைது செய்தனர். மேலும் அவருடன் சேர்த்து 17 வயதான சிறுவன் ஒருவனையும் கைது செய்திருக்கின்றனர். இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் 2 பேரை தேடி வருவதாகவும் விரைவில் அவர்களும் கைது செய்யப்படுவார்கள் எனவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். கைது செய்யப்பட்ட இருவரும் உடனடியாக இருப்புப்பாதை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு தற்பொழுது தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. நன்றி பாலாஜி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. மதவெறி அரசியல் நடத்துபவர்கள்